தண்டனை கைதி கூட கடைசி ஆசை என்னன்னு கேக்குறாங்க. அந்த வாயில்லா ஜீவனுக்கு ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? I really feel bad. தூக்க தண்டனை கைதி கூட சாகும்போது கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க. இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் கூட ஈவே இருக்க மாட்டேங்குது. ஆக்சன் மேடம், இது ஆக்சன். என்னன்னா இந்த தெருநாய்கள்னால பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீயா நானால ஒரு விவாதம் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல நான் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து என் புள்ள செத்து போயிட்டான், என் பையன் கடி வாங்கினா, நான் இத்தனை பிரச்சனைகளுக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சனைகள்லாம் சொல்லும் போது அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம, அந்த புரிஞ்சக்கூடிய தன்மையே இல்லாம என்னமோ இவங்க மட்டும்தான் நாய்களை நேசிக்கிற மாதிரி ஒரு கேவலமா அடிக்கேவலமான பதில்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுல ஒரு ஆளு சொல்றாரு, நீங்க நாயில கடி வாங்காம இருக்கணும்னா கரெக்டா நேரம் பார்த்து இத்தனை மணிக்கு நீங்க பார்த்து போங்க, உங்களை நீங்க தற்காத்துங்க. கொஞ்சம் கூட ஒரு அடிப்படை அறிவே இல்லாத மாதிரி இருந்தது அவங்க பேசின கருத்து முழுக்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனா தெருவுல தெருநாய்கள் அதிகமா இருக்கு. அந்த தெருநாய்கள் அதிகமா இருக்கிறதுனால அங்க அதிகமான கழிவுகள் ஏற்படுது. அந்த கழிவுகளை சுத்தம் பண்றது யாரு? தூய்மை பணியாளர்கள். இப்ப தூய்மை பணியாளர்களும் பிரச்சனை நடந்துச்சு, அவங்களுக்கான போராடினாங்க. அந்த போராட்டத்துல இதுல பேசுறவங்க யாருமே குரல் கொடுக்கல, அதை பத்தியான எந்த கருத்துக்களும் பதிவிடல. ஆனா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மட்டும் ஜீவகாருண்யத்தை தூக்கிட்டு வந்துடுறது. ஆக மொத்தத்துல இவங்க எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டாங்க, நம்ம எதை கேட்கணும், இதை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க புதுசா ஒண்ணு கொண்டு வந்து அதை தூக்கி பிடிச்சிட்டு நிப்பாங்க.